දෙදායෙන් පස්සේ ඉපදිච්ච එක බල්ලෙකුටවත් තේරෙන්නේ தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக இலங்கையில் இருக்கிற 17 எதிர்க்கட்சிகள் சேர்ந்து இன்றைய நாள்ல நுகேகொட ஆனந்த சமரகோன் திறந்த வழி அரங்கில் ஒரு எதிர்ப்பு மக்கள் பேரணியை ஏற்பாடு செய்திருந்தாங்க. இது கடந்த நாட்களில் அதிகமாக பேசப்பட்டது. நிறைய பேரை பொதுஜன பெரமுன கட்சி, அதாவது நாமல் ராஜபக்ச தலைமையிலான கட்சி போய் அவங்கள வரவேற்றிருந்தது, அவங்களுக்கு தொடர்பாக விளக்கப்படுத்தியிருந்தது. இந்த மாதிரி எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து இந்த பேரணியை இன்றைய நாளில் நடத்தியிருக்காங்க. பலர் இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏற்கனவே அவருடைய கட்சி இதுக்கு ஆதரவு வழங்கியிருக்கு. ஆனால் அவர் இன்று இந்தியா புறப்பட்டு சென்றிருக்காரு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. மழை காரணமாக பல இடங்கள் இடையூறுகள் ஏற்பட்டதாகவும், அதோட மழையையும் பார்க்காமல் மக்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் எதிர்க்கட்சி பக்கமாக சொல்லப்படுகின்ற விஷயங்களாக இருக்கு. අද ආණ්ඩුවේ හිරගෙවල් පෙන්නද්දි ආණ්ඩුවේ මර්ධනයට බය නැතුව තම දේශපාලන පක්ෂයේ වගකීම ඉටු කරමින් සැබෑ විපක්ෂයේ භූමිකාව රටේ ජනතාව වෙනුවෙන් ඉටු කරන්න අද නුගේගොඩට එක්රැස් වුණු. ஆனா இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து சென்ற புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களையும் அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த கூட்டத்தினுடைய அல்லது இந்த பேரணியுடைய முக்கியமான நோக்கமே ஒரு வருடம் கடந்திருக்கிற அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி இருக்கிறது. இதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த பேரணியை நாங்கள் நடத்துறோம் அப்படின்றது எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடு. ජනතාවගේ අවශ්‍යතාවය ඉෂ්ට කරන්න අවශ්‍ය ඕනෑම මොහොතක ජනතාවාදී අරගලයකට නායකත්වය දෙන්න අපේ දේශපාලන බලවේගය සූදානම් කියන එක අපි පණිවිඩයක් දෙනවා. மக்கள் பேரணி வெற்றியா தோல்வியா அப்படின்றதையும் தாண்டி இந்த மக்கள் பேரணி நடந்து கொண்டிருக்கும் போது அல்லது நடக்கிறதுக்கு முதல்ல பலதரப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருந்தது. அதாவது நுகேகொடைய நோக்கி செல்லுகின்ற அந்த பாதை வழியில நிறைய போஸ்டுகளில், அதாவது இந்த லைட் போஸ்டுகளில் வந்து புட்கள், அதாவது பசுமாடுகள் மேயக்கூடிய புல்லுகளை வந்து கட்டி வச்சிருந்த காட்சிகள் இன்றைய நாளில் பரவலாக சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் ஏற்கனவே போலீசார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, இந்த கூட்டம் நடக்கிற பிரதேசத்துல வந்து 3 அல்லது 4 பாடசாலைகள்ல உயர்தர பரீட்சைகள் நடக்குது. அதுக்கு இடையூறு இல்லாத வகையில் இது நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதுதான் வேண்டுகோள். அதுக்கான ஒரு சுற்று நிறுவத்தையும் வெளியிட்டிருந்தாங்க போலீசார். அதை மீறி ஒலிபெருக்கிகள் அந்த பிரதேசத்துல கட்டப்பட்டிருந்தது. உடனடியாக அது போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அகற்றப்பட்ட காட்சிகளும் இந்த நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சமூக வலைத்தளங்கள்ல அதிகளவான விமர்சனங்களை சேர்த்து கொண்ட ஒரு கூட்டமாக கூட இன்றைய கூட்டம் இருந்தது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிறைய பேர் இதுக்கு பெரிய அளவான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். சமூக வலைத்தள செய்திகளை பார்க்கும்போது அதிகளவான எதிர்ப்புகளே இந்த கூட்டத்திற்கு இருந்தது அப்படின்றதும், ஒட்டுமொத்தமாக போதைப் பொருளை ஆதரிக்கிற கூட்டம் ஒன்றாக சேர்ந்து கொள்கிறது அப்படின்ற விமர்சனங்களும் பெரிய அளவாக பார்க்கப்பட்டது. என்னதான் அரசுக்கு எதிரான கூட்டம் இந்த விஷயங்கள் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட எல்லாருமே கடந்த காலத்தில் ஊழல்வாதிகளாகவும் ஊழல் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்தவர்களுமே இப்பொழுது ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவான விமர்சனமாக மாறியிருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் இந்த கூட்டத்தில் அவதானிக்கப்பட்டிருக்கு. இது முதலாவது விஷயமாக இருந்தாலும் இதுல 2 மிக முக்கியமான ஊடகங்கள், சிங்கள ஊடகங்கள் இந்த கூட்டத்தை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக காட்டியிருந்ததை நாங்கள் பார்த்தோம். இது எப்படி அடுத்த கட்டம் நகரப்போகுது, இது அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு எப்படியான ஆதரவு மக்கள் மத்தியிலிருந்து கிடைக்க போகுது அப்படின்றது அடுத்து ஒரு கேள்வியாகவே இருக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்டம் பற்றி? இது தேவையான ஒன்று தானா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இலங்கையினுடைய இறைவரி திணைக்களம், வருமான வரி திணைக்களம் வரியால மட்டும் இந்த 2025 இதுவரையில வரலாறு காணாத அளவான வருமானத்தை பெற்றிருக்காங்க. 2002 பில்லியன் ரூபாய்கள், 2,20,000 கோடி என்று சொல்லப்படுது. மிகப்பெரிய அளவான தொகையை வருமானமாக ஈட்டியிருக்கிறது வருமான வரி இறைவரி திணைக்களம். வருகின்ற வருஷம் இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், புதிய புதிய வரிகள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல வரிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதால இதை விட அதிகரிக்கலாம். 2,500 கோடியையும் 2,500 பில்லியனையும் கூட தாண்டலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. பெரிய அளவான வரியை அடுத்த வருஷம் நாங்கள் கட்ட போறோம். இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு முதல்ல இந்த
வருஷத்துக்கான வரி செலுத்தக்கூடிய வருமானம் வந்தவர்கள் உடையாக உங்களுடைய வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு. மறக்காம சமர்ப்பிங்க. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் பல இடங்கள்ல நம்ம கடந்த கால வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். ரைட், நாளையில 24ஆம் தேதி முதல் ஒரு புதிய நடைமுறை ஒன்று அமலுக்குள்ள வருது. இது நம்ம ஒரு கிழமைக்கு முதல்ல பேசிய ஒரு விஷயம் தான். பஸ் பேருந்து கட்டணங்களை நீங்கள் ஏடிஎம் டெபிட் கார்டுகள் மூலமாக செலுத்த முடியும். காலி, மாத்தறை, பதுளை பக்கமாக செல்கின்ற தூர பிரதேச பேருந்துகளை மையப்படுத்தி இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கோட்டாவிலிருந்து பஸ் மத்திய நிலையத்திலிருந்து புறப்படுகின்ற பல பேருந்துகளுக்கு இது பொருந்தும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மிக இலகுவான ஒரு விஷயமாகவே இருக்கு. கூகுள் பே கூட இப்பொழுது இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பான விஷயங்களும் இப்பொழுது பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. இனி கார்டை கொண்டு போகிறதுல மொபைல் போனில் வச்சு நாங்கள் கட்டணங்களை செலுத்தக்கூடிய முறைமையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க கூகுள் பே. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதோட சாரதிகள் வருகின்ற 2026ஆம் ஆண்டிலிருந்து புதிய நடைமுறைக்குள்ள உள்வாங்கப்படுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப இருக்கிற வீதி விபத்துக்கள் மிக பாரிய அளவாக இருக்கு. கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருக்கு. என்னதான் சட்டம் போட்டாலும் கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. இதுக்காக ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வராங்க. இந்த நடைமுறை எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, சாரதி அனுமதி பத்திரங்களே இல்லாம செய்யற அளவுக்கான விஷயங்கள் இருக்க போகுது. அதாவது புள்ளி வழங்கும் முறையை அறிமுகப்படுத்துறாங்க. பல மேலத்தைய நாடுகள்ல இது இருக்கு. இந்த புள்ளி வழங்கும் முறை, ஒரு தவறு ஏற்படும் போது ஒரு புள்ளி வழங்கப்படும். இப்போ ஓவர்டேக் பண்ணுறாரா, இல்லை ஓவர் ஸ்பீடில் போகிறாரா, மஞ்சள் கூட்ட ஓவர்டேக் பண்ணுறாரா, என்ன தவறு ஒரு சாரதியால் இழைக்கப்படுகிறதோ அதற்கு புள்ளி வழங்கப்பட்டு அந்த புள்ளியின் அடிப்படையில் அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்துடைய தரம் குறைக்கப்பட்டு கொண்டு முழுமையாக அவருடைய புள்ளிகள் வழங்கப்படும் போது சாரதி அனுமதி பத்திரமே இல்லாமல் போகக்கூடிய, அவர் வாகனமே செலுத்த முடியாத அளவிலான ஒரு கட்டத்துக்குள்ளே போய் சேருவார். எனவே ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்கிறாங்களா, ஒரே சாரதிகள் தான் தவறு செய்கிறாங்களான்றதை அறிந்து கொள்வதற்கு டிஜிட்டல் முறையிலான ஒரு கண்காணிப்பாக இது இருக்க போகுது. இந்த புள்ளி முறைமை வரும்போது பல சாரதிகள் சிக்க போறாங்க அப்படின்றது மட்டும் நிச்சயம். அப்போ கூட நம்ம மக்கள் ஏதாவது கிறுக்கு வேலை செய்வாங்களான்னு தெரியாது. செய்யாம இருக்கும் வரைக்கும் நல்லா. என்னதான் செஞ்சாலும் இந்த புள்ளி முறைமை அப்படின்றதால கொஞ்சம் தப்புறது கஷ்டம்தான். நேற்று தெற்கு கடற்பிரதேசத்தில் வைத்து கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொடர்பான செய்தி நாங்கள் பார்த்தோம். இந்த போதைப்பொருளுடைய தொகை 350 கோடியாம். நேற்றைய நாளில் பிடிபட்ட போதைப்பொருளுடைய பெறுமதி ஒரு நாள்லேயே பாருங்க. என்னதான் தடுப்பு நடவடிக்கைகள் இருந்தாலும், என்னதான் வேலை திட்டங்கள் இருந்தாலும், இந்த போதைப் பொருளை நாட்டுக்குள்ள கொண்டு வரத்துல விட்டாம ஒரு படாத பாடுபடுற அளவில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு பெருமதியான போதைப் பொருட்களை நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கப்பலில் கொண்டு வராங்க, ஃப்ளைட்டில் கொண்டு வராங்க. ஏன் தபால் மூலமாக கூட நேற்று ஒரு போதைப் பொருள், அதாவது தாய்லாந்துலேருந்து வந்திருக்கு. சந்தேகப்பட்டு உடைச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 36 கிலோ போதைப் பொருள் இருந்திருக்கு. சம்மந்தமே இல்லாத ஒரு அட்ரஸுக்கு அந்த பார்சல் வந்திருக்கு. இந்த மாதிரி எப்படியாவது அனுப்பிடணும் அப்படின்றதுல முழு மூச்சா இருக்காங்க. இலங்கையில் யானைகளுடைய இழப்பு பாரியளவாக அதிகரித்து கொண்டிருக்கு. இந்த வருஷத்துல மட்டும், இந்த 10 மாசத்துல மட்டும் 380 யானைகள் பலியாகி இருப்பதாக கவலை வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பா மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதல்ல மட்டுமே 138 யானைகள் உயிரிழந்திருக்கிறது. இலங்கையின் 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இலங்கையில இப்போது யானைகள் தொகை வெளியிடப்பட்டிருக்கிறது. 7451 யானைகள் இலங்கையில் இருக்கிறதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், சில யானைகள் இந்த கழுத்தில் ஒரு பட்டி போட்டிருப்பாங்க. என்னதான் காட்டு யானை தான், அதில் GPS பொருத்தப்பட்டிருக்கு. அந்த யானைகள் எங்கே வராங்க போகிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்றதை கணக்கெடுக்கிறதுக்கான ஒரு முறைமையாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த நாட்களில் ஹபர்ன பக்கமாக போகும்போது பல யானைகளுக்கு இந்த பட்டியலை பார்க்க கிடைச்சது. எனவே இது கணக்கெடுப்பின் போது செய்யப்பட்ட விஷயமாக இருக்கலாம். எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட செய்திகளாக இருக்கு. RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.